ஆயுதம் தான் இந்த போராட்டமும் இந்த காத்திருப்பு போராட்டம். நம்ம அடிக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குமே இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமை. அந்த உரிமையை மறுப்பதற்கு இங்க இருக்கக்கூடிய யாருக்குமே இங்க அருகதை கிடையாது. உங்களுடைய போராட்டமானது உங்களுடைய உன்னதமான கோரிக்கைகளை வைத்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு யூஜிசி வெளியிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு இதழில் 50,000 சம்பள உயர்வு கொடுக்கணும் அப்படின்றத சட்டமாக்கி இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய விடியல் அரசும் மத்திய அரசும் இதை கையாள ஆகாத ஒரு அரசாகவே இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வெட்டஞ்சட்ட அரசு நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய லேப்டாப்ல ஊழல், அங்கே கொடுக்கக்கூடிய சைக்கிள்ல ஊழல், இந்த மாதிரியான பல்வேறு ஊழல்களை செய்யக்கூடிய விடியல் அரசு தங்களுடைய சம்பள உயர்வுக்காக போராடக்கூடிய ஆசிரியர்களுக்கு அவங்களுடைய சம்பள உயர்வு கொடுக்கறது என்ன பிரச்சனை? மாணவர்களுடைய காசுல இருந்து கொள்ளடிக்கிறல்ல, மாணவர்களுடைய பிரச்சனையில இருந்து கொள்ளடிக்கிறல்ல. இன்னைக்கு ஸ்காலர்ஷிப் போறதுல பிரச்சனை. முன்னாடி வெளியிட்டு இருக்கக்கூடிய நிதி அறிக்கையில நிர்மலா சீதாராமன் கார்பரேட் ஊழியர்களுக்கு, கார்பரேட் நடத்தக்கூடிய அதானிக்கு இதை எடுத்து கொடுக்கறல்ல. ஆனா இன்னைக்கு அரூர்ல இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய அரூர் ஹாஸ்டல்ல மாணவர்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல இன்னைக்கு பள்ளி விழுந்து 16 மாணவர்களை அட்மிட் செய்யப்பட்டு இருக்காங்க. எங்க போகுது அந்த நிதியெல்லாம்? எங்க பண்றீங்க? அந்த நிதியை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாணவர்களுக்கான சரியான கல்வியை கொடுக்க முடியாது இந்த அரசு. ஆசிரியர்கள் பாடம் நடத்துகிற ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்கு முதல்கட்ட சம்பளமாக வெறும் 15,000 18,000 கொடுக்குறாங்க. அது மீறி அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆசிரியர்களுக்கு வெறும் 20,000 22,000 கொடுக்குறாங்க. இன்னைக்கு காலேஜில் முதல்கட்டமாக வந்து சேரக்கூடிய கெஸ்ட் லெக்சரர் ஆசிரியர்களுக்கு வெறும் 25,000 சம்பளம் தான் தரோம். எத்தனை வருஷமா நாங்கள் இந்த 25,000 சம்பளத்துக்காக உட்காந்துட்டு இருப்போம்? நாங்களும் மனுஷங்க தானே, எங்களுக்கும் குடும்பம் இருக்குது. நீ கொள்ளடிக்கிற காசுல இருந்து அட்லீஸ்ட் ஒரு 15,000 சேர்த்து கொடுக்கலாமே. திட்ட ஊழல் திட்ட இந்த அரசு இதை செய்வதற்கு ஏன் முன்வர மாட்டேங்குது? நீங்கள் செய்யக்கூடிய இந்த போராட்டமானது ஒவ்வொரு மாணவனுக்கும் இங்க தேவையான ஒரு போராட்டம். ஏன்னா இன்னைக்கு நீங்க ஆசிரியர்கள்லாம் வெளியில இருந்து உட்காந்துட்டீங்க, உள்ள இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் இன்னைக்கு கல்வி கலக்காம உட்காந்துருக்காங்க. இதை நாங்கள் வரவேற்கத்தக்கிறோம். உங்களுடைய போராட்டம் முடிவு வரை இந்திய மாணவர் சங்கத்தினுடைய முழு ஆதரவும் இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கிடைக்கும் என்று கூறி பேச வாய்ப்பளித்த அத்தனை ஆசிரியர்களுக்கும் நன்றி கூறி நன்றி.